அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டுல நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீனை எவ்வாறு மிரரிங் செய்வது என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முதல்ல உங்களுடைய மொபைல்ல ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. அதே போல மேலே உங்களுடைய டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய ஸ்மார்ட் போர்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்மார்ட் போர்டில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அதில் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் செய்ய வேண்டாம். உங்கள் மொபைல் நெட்வொர்க்கை அதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் காட்டும். அதில் கனெக்ட் கொடுத்துட்டா கனெக்ட் ஆயிரும். நான் என்னோட நெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். அதன் பிறகு உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கியூஆர் கோடை வந்து நம்மளுடைய மொபைலில் ஸ்கேன் பண்ணணும். அதை எவ்வாறு ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆப் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்மார்ட் போர்டில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதில் நியூ வெர்ஷன்றதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷன் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இதை லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டாலிங் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து விசிபிள் ஆகும். அது கீழே ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவு கேட்கும். இதில் ஒயில் யூஸிங் அதை அளவு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அளவு கேட்கும். அதையும் அளவு கொடுத்துருங்க. அது இங்கே வந்து அடுத்ததாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்வியர்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு ஸ்வியர் கொடுங்க. அதில் போயிட்டு யூஸ் லொக்கேஷனை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா ஸ்வியர்னு கேட்கும். அதை ஸ்வியர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அப்படின்னு வரும். இதில் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ அதில் கீழே வந்தீங்கன்னா டிஸ்பிளே யூஎஸ்பி டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக்கில் வந்தீங்கன்னா இப்போ மறுபடியும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த மேலே இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு அதில் ஐபி அட்ரஸ் மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அதில் ஷேர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆல் ஃபைல்ஸ் அதில் போயிட்டு இன்னும் யூஎஸ்பி அந்த டிஸ்பிளே அந்த ஆப்பை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இங்கே கேட்கும். ஷேர் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சால் போதும். இப்போ செட்டிங்ஸில் முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்னு இருக்கும். அப்படின்னா நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம மொபைல் வந்து மிரரிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மேலே கனெக்ட் இல்லாமல் டிஸ்கனெக்ட்னு காட்டுச்சுன்னா கனெக்டடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய மொபைலில் ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணினா அளவு கேட்கும். அளவு கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மிரர் ஆயிரும். இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனில் இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்மார்ட் போனில் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்மார்ட் போனில் நம்மளுடைய மொபைல் வந்து வியூ ஆகிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய எந்த ஆப் வேணாலும் நம்ம அதில் ஓப்பன் நம்ம மொபைலில் ஆப்ரேட் பண்ண போனால் நம்மளுக்கு அதில் மிரரிங் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் ஆப்பை மொபைலில் ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து ஸ்மார்ட் ஃபோனில் மிரரிங் ஆகுது. ஸோ இவ்வாறாக வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலை வந்து எளிதாக கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். இதுபோல் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த மொபைலில் போயிட்டு ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஸ்க்ரீன் ஆனோன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடும். மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இவ்வாறாக நீங்கள் எளிமையாக கனெக்ட் செய்து கொள்ள முடியும்.